ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சண்டே ஸ்பெஷலே மட்டன் சுக்கா தான். கொத்தமல்லி ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு அரை ஸ்பூன், சீரகம் ஒரு அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு அண்ட் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா போட்டு நல்லா வறுத்தெடுத்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அண்டு கறி மசால் தூள் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிட்டு, நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கலாம் அந்த மசாலாவும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டேன். நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய், ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு, இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேவையான அளவு நான் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா அரைச்சி வச்சதும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஃபுல்லாக ஆல்ரெடி மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த மட்டனும் இது கூட நல்லா போட்டு கலந்து விட்டால் மட்டும் போதும். சூப்பராக டேஸ்ட்டு மட்டன் சுக்கா செம்மையாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. இது நல்லா நான் அடிக்கடிக்க செஞ்சதில்ல, ஏற்கனவே ஒரு 2-3 டைம் செஞ்சுருக்கேன். ஆனால் இது இந்த டைம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது ரசத்துக்கு நல்லாயிருக்கும் கடிச்சிக்கிறதுக்காக. மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா அண்டு முட்டை ஆம்லேட் போட்டேன். நல்லா இருந்தது. சர்வீஸ் குட்டி வச்சு இப்படின்னு ஆட்டிகிட்டு இருந்தாங்க. இது சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் நாங்கள் பார்க்கு போனோம். ஒரு 6க்கு மேலே தான் போனோம். மழை டைம்னால் மழை விட்டுருச்சு, லைட்டாக தூறல் போட்டுச்சு, அப்புறம் அதுவும் விட்டுருச்சு. அப்புறம் ஈவினிங் பக்கம் தான் பார்க்கு போய் சர்வீஸ் குட்டி அங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவார். அங்கே நிறைய பேர் வருவாங்கள்ல, குட்டி குட்டி குழந்தைங்களாம் வருவாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவார். சர்வீஸ் குட்டி இறக்கி நான் விட்டுட்டா நடக்க மாட்டார், குடு குடு குடுன்னு வருவார். அங்கே நல்லா இருக்கும்ல நடக்கிறதுக்கு, நல்லா ஜாலியாக நிறைய குட்டி குழந்தைங்களாம் இருப்பாங்க. அவங்களும் இது மாதிரி தான் நல்லா ஓடிக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. நிறையா அங்கே விளையாடுறதுக்கெல்லாம் குழந்தைங்க இந்த ஊஞ்சல், இப்படி மேலேருந்து வர மாதிரி சர்க்கஸ் மாதிரி அது நிறைய இருக்குது. ஆனால் அந்த இடம்லாம் உள்ளார இருக்கிறனால, கார்டன் உள்ளார இருக்கிறனால அந்த இடத்துல மழை வந்ததுனால சேராக இருக்குது. அதனால் அங்கே இந்த டைம் எதுவும் விடலை. ஆனால் பார்க்கில் இங்கே நடக்கிறது, சர்வீஸ் குட்டி நடந்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கார். ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ஓடுறதுக்கு நடக்கிறதுக்கு. அப்புறம் அங்கே லயன், டைகர் இதெல்லாம் அந்த பொம்மைங்களாம் அங்கே இருக்கும், அதெல்லாம் பார்ப்பார். லைட்டாக தூறல் போட ஆரம்பித்ததுனால அவங்க நைனா சர்வீஸ் குட்டி தூக்கிட்டு வந்துட்டார். லைப்ரரியில் தான் நாங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்து அப்புறமா தான் வீட்டுக்கு கிளம்பலான்னு இருந்தோம். அது கொஞ்சம் குட்டி குட்டி போசஸ்லாம் ஃபோட்டோலாம் எடுத்தோம். அங்கே இது இருக்குது, எலிஃபெண்ட்லாம் இருந்துச்சா, அது நல்லா இருந்துச்சு. சர்வீஸ் குட்டி பார்க்குறதுக்கு அவங்க கேட்டான், அதனால் அங்கே போய் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி டிசைன்லாம் நைட் டைமில் தான் இந்த ஹாட் சேஃபில் அது லைட் போட்டு அழகாக எரியும். அந்த லயனெல்லாம் சர்வீஸ் குட்டி தொட்டு பார்த்துட்டு இருந்தார், நல்லா இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நிறையா இந்த டைம் நிறைய